Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம் ஃபங்க்ஷன் பண்றப்ப நமக்கு இருக்கக்கூடிய சில சேலஞ்சஸ் அதுக்கான சொல்யூஷன்ஸ். முதல் சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு வேல்யூஸை சம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஆனா அந்த வேல்யூஸை கம்மா போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா இதை எப்படி நீங்க சம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இதை நம்ம எப்படி சம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் டெக்ஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் ஸ்பிளிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா, இந்த டெக்ஸ்ட்டை ஸ்பிளிட் பண்ணி கொடு, கமா எங்கெல்லாம் இருக்கும் அப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுன்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி வந்துடும். அடுத்த இதை எப்படி சம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை நீங்க இப்படியே சம் பண்ணீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, இது நமக்கு ஸ்பில் ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இங்க இது மாதிரி கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணி பாருங்க, நமக்கு 0ன்னு வருது. ஆனால் நமக்கு 0 வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க நீங்க பார்க்கும் போதே தெரியுது இது எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா இது வந்து டெக்ஸ்டா எடுத்துக்கிச்சு, நம்பரா எடுத்துக்கல. அதுவே நம்பரா இருந்ததுன்னு சொன்னா, இங்க பாருங்க 0 அப்படின்றது நம்பர். ஸோ ரைட் சைட்ல நமக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு. அதுவே லெஃப்ட்ல இருந்ததுன்னு சொன்னா நமக்கு அது டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுவோம். அப்போ நம்ம முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை நம்பரா மாத்தணும். சரி, இந்த டெக்ஸ்ட்டை எப்படி நம்பரா மாத்தலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்பரா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, சம் கொடுத்துருங்க, ஹைஃபன் ஹைஃபன். ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட்டை நம்பரா மாத்த போறோம். ஹைஃபன் ஹைஃபன் போட்டுட்டு அதுக்குள்ள நம்மோட ஸ்பில் ஃபார்முலாவோட வேல்யூ எந்த செல் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நம்மோட ஹேஷ் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி பாருங்க, 653 ஆன்சர் வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான. ஸோ கம்பைன் பண்ணி பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஈக்குவல் டு சம் கொடுத்துட்டு, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஹைஃபன் ஹைஃபன் கொடுத்துட்டு இதுக்குள்ள நம்மோட டெக்ஸ்ட் ஸ்பிளிட் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஈஸி. ஸோ இதை செலக்ட் பண்ணி கமா கொடுத்து டெக்ஸ்ட் ஸ்பிளிட் க்ளோஸ், ஹைஃபன் ஹைஃபனுக்கு க்ளோஸ், சம் க்ளோஸ், என்டர் பண்ணி பாருங்க, 653 அப்படின்ற ஆன்சர் வந்துடும். இப்படிதான் நமக்கு கமாவோ ஆஸ்ட்ரிக்கோ என்ன கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் நமக்கு நடுவில் கொடுத்தா கூட நம்ம இது மாதிரி டெக்ஸ்ட் ஸ்பிளிட் யூஸ் பண்ணி ஹைஃபன் ஹைஃபன் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மால இந்த வேல்யூஸை சம் பண்ண முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அண்ட் அதுக்கான சொல்யூஷன். அடுத்த சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா காலம் ஏல ஒரு சில வேல்யூஸ் இருக்கு. காலம் பில நமக்கு இங்கத்திக்கான சம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம சம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஈக்குவல் டு சம் போட்டுட்டு ஸோ இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி ஈக்குவல் டு சம் கொடுத்து இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி போடணும். ஸோ இது மாதிரி போடணும். இது மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இதை ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துருங்க, சம் ஓப்பன் இந்த வேல்யூ எல்லாமே ஓகேங்களா, A14ல இந்த A24. இப்போ A24 அப்படின்னு சொல்றத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துடலாம். கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறோம் அப்படின்றதால தான் நம்ம வந்து A24 நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா A14 to A24 இருக்கும், ஆனா இங்க வரும்போது A17 to A24. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும் போது நீங்க எதை வந்து ஃபிக்ஸ்டா வைக்கலையோ அது மாறும், ஃபிக்ஸ்டா வச்சுட்டு அப்படியே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்துருச்சு. இதுதான் ஆன்சர் கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இதுல நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோ, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோ, இங்க இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோ, இங்க இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல இருந்து கீழே இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இப்போ இங்க பாருங்க 219 சொல்றது. ஸோ 219 இது 146, இது 79 தான்,
இது பாத்தீங்கன்னு சொன்னா 142. அதே மாதிரி இது ரெண்டும் 67. அதுதான் இங்க கரஸ்பாண்டிங்கா நமக்கு ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இது மாதிரி ஒன்னொன்னுத்தையும் மைனஸ் பண்ணணுமா, ஒன்னொன்னுத்தையும் செலக்ட் பண்ணி மைனஸ் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி ஒரே ஸ்டெப்ல பண்ணலாம்னு சொன்னா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு சம் ஓப்பன் பிராக்கெட், இது ஃபுல்லுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு A24 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைனஸ் சம் ஆஃப், இப்போ நம்ம வந்து இங்க என்ன காலம் நான் போட போறோனோ அந்த காலமே நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம டி காலம்ல தான் போட போறோம் அப்படின்னு சொன்னா டி காலம் தான் போட்டுக்கணும். D15 அப்படின்னு எடுத்துக்கலாம். வந்து D24 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்று கொடுத்து பாருங்க. நமக்கு இங்க என்ன ஆன்சர் வந்துடும். ஸோ ஒரே ஸ்டெப்ல பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் நம்ம ஈஸியா மர்ஜ் பண்ண செல்லுல, அது இப்ப பாத்தீங்கன்னா மூணு செல் நம்ம மர்ஜ் பண்ணல. ஒண்ணுத்துல 3 இருக்கு, இன்னொன்னுல 2 செல் மர்ஜ் ஆயிருக்கு, இன்னொன்னுல 1 செல் மர்ஜ் ஆயிருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம ஈஸியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.